அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு 2025 புத்தாண்டு பயிற்சி பலன்கள். அதாவது ரொம்பவே பாதிப்படைஞ்ச மீனத்துக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? போறோம் வரவன்லாம் புத்திமதி சொல்றான். நம்ம அவன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறோமா என்னன்னு தெரியல. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எனக்கு ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை? எவ்வளோ ஒதுங்கி போனாலுமே உனக்கு இருக்க திமிரப்பாரு அப்படிங்கிறான். ரொம்ப கனிவா இருந்தாலும் என்னை ஏமாத்திடுறான். எப்படி தாங்க வாழ்றது? இன்னைக்கு மரணத்திற்கு சமமான கஷ்டத்துல இருக்கக்கூடிய ராசி மீனராசி. எங்க பார்த்தாலும் உப்புக்கு இணையான ஒரு கசப்பு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கராராக இருந்தாலும் ஏமாற்றம், எவ்வளோ கண்டிப்பா இருந்தாலும் போராட்டம். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஆனால் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எவ்வளோ நல்லவன்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே பாரபட்சம் பார்க்கக்கூடிய ராசி மீனத்தை பொறுத்த வரையும். இன்னைக்குமே எந்த விஷயம் அடித்தாலுமே கலங்காமல் இருக்கீங்க. அந்த எல்லாத்துக்கும் காரணம் குரு பகவான் தான். இன்னுமே யாருமே தொட முடியாத உயரத்தில் தான். என்ன கடந்த காலங்கள்லாம் பெருசாக ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மன வருத்தங்களும் மன வேதனைகளும். என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறது வரையும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தேன். ஆனால் இன்னைக்கு அவன் எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்ல ஒரு சூழ்நிலையில் வந்துட்டாங்க. ஆனால் நான் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல இருக்கீங்க. ஒரு காசு பார்த்தா, என்னை பார்த்தா கூட, என்னுடைய குழந்தைகளை பார்த்தா கூட, நான் இன்னைக்கு என் கூட இருக்கும்போது 100க்கும் 200க்கும் டெய்லி என்னை சுற்றிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய குழந்தைங்க பொருளாதாரத்தில் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அவன் எனக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு என் குழந்தைகளை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் ஒரு பார்த்து சிரிக்காத மாதிரி கூட போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மன சுமைகள், மன வேதனைகள். அவங்க போடக்கூடிய குழந்தைகள் போடக்கூடிய ட்ரெஸ் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நல்லா இருக்குதான், அவனோட குழந்தைங்க நல்லா இருக்கு. என் குழந்தை பாருங்க இன்னைக்கு படிக்க முடியாம, இல்லை பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். நான் நல்லா இருந்தேங்க, கொரோனா சமயத்தில் கூட நல்லா இருந்தேன். 2019, 20, 21 எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே நீரில் போட்ட பந்து மாதிரி ஒரு விஷயம் கீழே மூழ்காம எந்த விஷயமா இருந்தாலும் முட்டி மோதி வாழ்க்கையில ஜெயிச்ச ராசி மீனராசி. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையே ரொம்ப தலைகீழா இருக்கு. பொருளாதாரத்துல ஒரு இறக்கம், மன ரீதியான மாத்திரை மட்டும்தான் போடலைங்க, மன ரீதியான பாதிப்புக்கு. டெய்லியுமே இது போட்டால் பழகிரும் அப்படிங்கிற மன குழப்பங்கள் ரொம்ப அதிகமுடைய ராசி. என்னதான் சாமி கும்பிட்டாலுமே கேட்க மாட்டேங்குது. எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி? நாங்கள் நல்லவங்க தானுங்க. 1000 பேர் கெடுதல் செய்கிறாங்க, அவங்க எல்லாருமே நல்லா வாழ்கிற மாதிரி இருக்காங்க. நாங்கள் மட்டும் ஏங்க இப்படி அப்படின்னு ஏன்னு 1000 கேள்விகள், கஷ்டங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கும் மன வலியோடையும் வேதனையோடையும் தான் இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்க. 2024 உங்களுக்கு அவ்வளோக்கா சரியில்லை. எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் சரி ராசிக்கு 2ல் ராகு, இப்போ பாருங்கள் ராசியிலே ராகு. கடவுள் தான் துணை இருக்காரு அப்படின்னு அனுதினமும் ஒரு நாளையும் ரொம்ப கஷ்டமாக 100 நாளை கழிக்கிற மாதிரி ஒரு நாளையும் கழிச்சிட்ருக்கீங்க. இதுக்கு திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான் வக்ர கிரகம் பின்னோக்கி பயணிக்கிறதுனால நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் திரும்பி ஒரே விஷயங்கள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற கவலைகளையும் அள்ளி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதுல இருந்தெல்லாம் ஒரு முடிவு வருமா, ஒரு மாற்றம் வருமா? நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளார எல்லாமே நடந்துருச்சுங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடந்துருச்சு. வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் இறப்பு. எனக்குன்னு ஒரு அடையாளம், நானா இதுதான், இப்படி தான் இருப்பேன், ஒரு டீசெண்டாக இருப்பேன், ஒரு ட்ரெஸ் இன் பண்ணி போடுவேன், நீட்டாக இருப்பேன், தலை சீவுவேன், என்றைக்குமே ஒரு குங்குமம் வச்சுக்குவேன். இதெல்லாம் இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. உங்களுடைய மனசில் என்ன இருக்குங்க? ஓடி உழைக்கிறேன், ஒரு காசை மிச்சம் பண்ண முடியல, போகிறோம் வரவன்லாம் என்னை திட்டுறான், நான் அவங்க வீட்டுக்கு வந்து உப்புக்கு போனேன்னா புளிக்கு போனேன்னா எந்த ஒரு விஷயமே இல்லாமல் எங்களுக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை? இது மட்டும்தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஓடிட்டுருக்கு. சந்தேகங்கள் குறைஞ்சு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் வருமா, 2025 எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமும் ஈடுபாடும் இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இனி வரக்கூடிய காலங்களில் இதில் இருந்தெல்லாம் நல்லா மாடுபட்டு ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். முதல்ல குரு பகவான் வழங்கிட்டு அவர் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய 2025 எப்படி இருக்க போகுது? முதல் ராசியிலே ராகு, ராசிக்கு 3ல் குரு வக்ரம், ராசிக்கு 5ல் செவ்வாய் நீசமை வக்ரம், ராசிக்கு 7ல் கேது, ராசிக்கு 9ல் புதன், ராசிக்கு 10ல் சூரியன் திக்பலம் மற்றும் சந்திரனோடு 5ஆம் அதிபதி சந்திரனோடு, அதே போல் ராசிக்கு 12ல்
சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய கிரக சேர்க்கைகள். சொத்து சேர்க்கை முதல் தர யோகமாக. சொத்து சேர்க்க முடியலைங்க, சேமிப்பு எல்லாமே சொத்தா மாறக்கூடிய காலங்கள். ரொம்ப வருஷமா வாடகை வீட்டில் குடியிருக்கேன், என்னால் வாடகை வீட்டில் இருக்கவே முடியல, நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள். அதில் வாடகை வீட்டில் இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா நாங்கள் சொகுசாகவே இருந்து பழகிட்டோம், சொந்த வீட்டில் இருக்கட்டும். இன்னைக்கு பொருளாதார இழப்பின் காரணமாக இந்த 1.5 வருஷத்துல ரொம்பவே நாங்கள் கீழே வந்துட்டோம். இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே சரியாகுமா? பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் வருமா? இடம் வாங்குவோமா? வீடு வாங்குவோமா? எஸ், நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் சொல்லக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு 6ல் மறைஞ்சாலுமே ராசிக்கு 3ஆம் இடத்த பார்க்கறனால, குரு புதன் சமசப்தமாக பார்த்துக்கிறனால இடம் வீடு வாங்க சம்மந்தப்பட்ட யோகங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் நிறைய தடை தாமதம் இல்லாமல் இனி விலகி வரவுக்கு ஏற்ற செலவு. இத்தனை நாளாக செலவு தான் போயிட்டு இருக்கு, வீண் செலவு, வரைய செலவு, தண்ட செலவு, மனக்குழப்பங்கள் ஏராளம் மீனராசிக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இதுல இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் முடிவு வரும். அடுத்தது குழந்தைங்க. 5ல் என்னைக்கு செவ்வாய் நீசமாச்சோ குழந்தைகள் சார்ந்த கவலைகள். எனக்கு அப்புறம் என் குழந்தைங்க எப்படி இருக்க போகுது, குழந்தைகளை யார் பார்த்துக்குவாங்க, எப்படி வளர்ப்பாங்க, நல்லா படிக்க மாட்டேங்குது, நல்லா படிச்சுட்டு இருந்த ஆக்டிவாக இருந்த குழந்தைங்க இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய மன சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையும். எல்லாத்தையுமே நம்ம பெரிய பாடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் ராகு பகவான். இவங்களெல்லாம் நம்பணும், இவங்களெல்லாம் நம்பக்கூடாது, இவங்க மேலே நீ நம்பிக்கை வை அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய போதும். நீங்கள் 2025 ஆரம்பிக்கும் போது ராகுவோடைய எண்டில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ ராகு உங்களைய விட்டுட்டு படிப்படியாக விலகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். அப்போ அதனால் நல்லது செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு. அவங்களுடைய ஆசை வாசங்கள் அனைத்துமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அடுத்து குருவுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு 2025 ஒரு பெரிய முன்னேற்றமும் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கும். அதே போல் குலதெய்வ அனுகிரகம் இல்லை, குலதெய்வ கோயிலுக்கே சரியாக வழிபாடு பண்ணலை, அதனால தான் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது, நிறைய சண்டை சச்சரவுகள் வருதோ, சாப்பிடும்போது வீட்டில் தொந்தரவுகள் இருக்கும். எப்போவுமே பிரச்சனை இல்லைங்க, சாப்பிடும் போதும் இல்லை சாயந்தரம் நேரம், ஆனால் எங்களோட வீட்டில் எப்போவுமே ஒரு அடிதடி சண்டைகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் மன வலி மன வேதனைகள்லாம் இருந்து விலகி குடும்பத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். சனி சுக்கிரன் கிரகத்திற்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி ராசிக்கு 12ல் இருக்கிறனால நீங்கள் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. வெளியூர் வெளி மாநிலத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணும். வாழ்க்கை பாடத்தை அள்ளி கொடுத்துருக்காரு சனி பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவுகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இனிமேல் வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு 7.5 சனியாக இருந்தாலுமே ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அப்போ லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கார். அதனால் நீங்கள் இந்த 7.5 சனியை நினைத்து பயப்பட தேவையில்லை. அதே போல் சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் இருக்கிறது. நான் ஏற்கனவே அரசாங்க சம்பந்தப்பட்ட பதவிகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 10 வாட்டி 20 வாட்டி எக்ஸாம் எழுதி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு கடைசியில் இது போனால் போகட்டும் வந்தால் வரட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கேன். இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குமா, அதன் மூலியமாக ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா. நான் ஒரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் என்னைய துச்சமாக நினச்சவங்களுக்குலாம் திருப்பி பதில் கொடுக்கணும், ஒரு போஸ்டிங்கில் நிச்சயமாக உட்காரணும் அப்படின்னு வெறி கொண்டு அலையிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிரக சேர்க்கைகள் இந்த கோச்சாரம் ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் அல்லது கோயிலில் இருக்கேன், கோயிலில் ஒரு பொறுப்பில் இருக்கேன், அடுத்தடுத்து இந்த பொறுப்புனால எனக்கு பொருளாதாரத்தை ஏற்ற கொடுக்குமா, இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா, ஒரு 10 பேர் கூட ஒருத்தராக இருக்கேன், இனி வரக்கூடிய காலங்களில் மாறுமா, இந்த மாதிரி கேள்விகள் நிச்சயமாக அனைத்திற்குமே உங்களுடைய வேலையை திறம்பட செய்யும்போது உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக கிடைக்கும். புதன் பகவான் குருவை பார்க்கறதுனால படிக்காத குழந்தைகள் இனி படிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ரொம்பவே மந்தத்தன்மை இருக்குங்க. நல்லா இருந்த குழந்தை நல்லா படித்து நல்ல வேலையில் திறமையாக இருக்குது. 10 இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ பாஸ், கடைசி சூழ்நிலையில் போய் ஏதாவது ஒரு ஸ்டக் ஆகி வேலையில் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய தொய்வுகள் எல்லாமே விலகி திறம்பட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம்
ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அதனால் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.